எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்ஜிடி, அதாவது சிஏபிஎஃப், சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ். நீங்கள் இந்த ஃபோர்ஸில் பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், ஐடிபிபி, எஸ்எஸ்பி, ஏஆர், இந்த மாதிரி பல ஃபோர்ஸுகள் இருக்குது. இந்த ஃபோர்ஸில் இருந்துட்டு நம்ம வேறு ட்ரேடு மாறதை பற்றி நேற்று வீடியோ போட்டுருந்துருப்பேன். இந்த ட்ரேடில் இருந்துட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு எப்படி போகிறது, ஸ்போர்ட்ஸில் போய் நம்ம எப்படி ஒரு ப்ரொமோஷன் வாங்கலாமா இல்லையா, இல்லை ஸ்போர்ட்ஸ் சைன் பண்ணால் நமக்கு என்ன வெல்ஃபேர் கிடைக்கும், எப்படி ஸ்போர்ட்ஸ்குள்ளே ஆடி எடுத்து வைக்கிறது, அதை பற்றி ஃபுல்லாக வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து சிஆர்பிஎஃபாக இருக்கட்டும், பிஎஸ்எஃபாக இருக்கட்டும், ஐடிபிபியாக இருக்கட்டும், சிஎஸ்எஃபாக இருக்கட்டும், எஸ்எஸ்பியாக இருக்கட்டும், எந்த பேராமிலிட்டரி ஃபோர்ஸ் எடுத்தாலும் ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு ஒரு கோட்டா இருக்கும் எப்போதுமே. ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு தனியாக எடுப்பாங்க. அது வந்து ஆஃப்லைன் எடுப்பாங்க, ஆன்லைன் கிடையாது. அது ஒரு ஆஃப்லைன். அதுக்கு வந்து ஹைட்லாம் ரொம்ப மெஷர்மெண்ட்லாம் ஜாஸ்தி எடுக்க மாட்டாங்க. எக்ஸாம், மெடிக்கல் அவ்வளோதான் பண்ணுவாங்க. ரன்னிங்லாம் கிடையாது. டேரெக்டாக நம்ம ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் போகிறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு ஃபிசிக்கல் பார்க்க மாட்டாங்க. ஹைட்லாம் அந்த அளவுக்கு பார்க்க மாட்டாங்க. என்ன திறமை, என்ன ரெக்கார்டு உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து நீங்கள் டேரெக்டாக ஸ்போர்ட்ஸ் கோட்டா போனீங்க அப்படின்னா வேகன்சி ரொம்ப கம்மி. பிஎஸ்எஃப் எடுத்துக்கிட்டோமே, பிஎஸ்எஃப்ல வந்து டோட்டலாக வந்து 500 வேகன்சி, 300 வேகன்சி, 200 வேகன்சி டோட்டல் இந்தியாவுக்கே கொடுப்பாங்க. இவ்வளோதான் ஸ்போர்ட்ஸ் கோட்டா. அது வந்து நேஷனல் ரெக்கார்டு இருக்கணும். ஏதாவது ஒரு கேமில் உங்களுக்கு நேஷனல் ரெக்கார்டு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள், நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் அப்ளை பண்ணிட்டீங்க, உங்களோட எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான ஈஸியான வழிகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இதே மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே. எதனால ஸ்போர்ட்ஸ் கூட இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாடி பில்டிங் டீமாக இருக்கட்டும். இப்போ ஸ்டேட்டில் வந்து நம்ம பாடி பில்டிங் இருப்பாங்க. பாடி பில்டர்ஸ் வந்து நம்ம ரயில்வேக்கு, போஸ்ட் ஆஃபீஸ் அப்ளை பண்ணுவாங்க. அவங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும். ஏன்னா ரயில்வே, போஸ்ட் ஆஃபீஸ் இந்த மாதிரி துறைகள் எல்லாமே பாடி பில்டிங் அவங்களோட நேம் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த பாடி பில்டிங்கோட வேகன்சி, ஸ்போர்ட்ஸ் கோட்டா வேகன்சி அப்படின்னு சொல்லி உள்ள இருக்கிறது. இப்போ பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே இப்போ ஸ்பெசிஃபிக்காக பாடி பில்டிங் தனியாக ஒரு டீம் இருக்குது. இப்போ பாடி பில்டிங் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் மிஸ்டர் ஒலிம்பியா பண்ணீங்க அப்படின்னா, வேர்ல்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. மிஸ்டர் இந்தியா பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் பாடி பில்டிங் பொறுத்தவரை நீங்கள் சிஆர்பிலையோ, பிஎஸ்எஃப்லையோ உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் கூட இருக்குது, நேஷனல் போயிருக்கீங்க, ஏசியா அடிச்சிருக்கீங்க, மிஸ்டர் இந்தியா பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் என்ன ட்ரையில் போனாலும் சரி, நீங்கள் குக்கா போனால் கூட நீங்கள் பாடி பில்டிங்கில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த ப்ரூஃபை கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களை கூப்பிட்டுருவாங்க. இது எப்படி வேலைங்கிறத அடுத்து பார்ப்போம். இதே மாதிரி தான் ஃபோர்ஸ் கோட்டாகும். இப்போ வந்து பாடி பில்டிங் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்துடும். நீங்கள் ரன்னிங்கில் இருக்கீங்க, இல்லை ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது, நிறைய சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, நேஷனல் லெவலில் போயிருக்கீங்க, அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதாவது உள்ளே போகிறீங்க, எஸ்எஸ்சி அட்டன் பண்ணிருக்கீங்க, உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் நேஷனல் மீட் அட்டன் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க, சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்எஸ்ஜிடிலையோ, ட்ரேட் மணிலையோ ஏதாவது ஒரு ட்ரேடில் உள்ள போனீங்கன்னா சரி, குக்கு, வாட்டர் கீர், வாஷர்மேன், டிரைவரு, என்ன ட்ரெயில் நீங்கள் உள்ளே போனாலும் சரி, உங்களுக்கு வந்து அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் கேம் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இல்லை நீங்கள் உங்களுக்கு நேஷனல் சர்டிஃபிகேட் இல்லை, ஸ்கூல் சர்டிஃபிகேட், காலேஜ் சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து எல்லா ட்ரேட்லேருந்து உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்காது. இப்போ ஜிடி இருக்கீங்கன்னா வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் குக்காவோ, இல்லை வாட்டர் கிளீனராவோ, இல்லை வாஷர்மேனாவோ இந்த மாதிரி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கஷ்டம் தான். மற்ற எல்லா ட்ரேடுக்குமே வாய்ப்புகள் கிடைக்கும். கேம் விளையாடுறது, கார்பெண்டராக இருக்கீங்க, மோச்சியாக இருக்கீங்க, நீங்கள் வாலிபால் தெரியும், அது விளையாடலாம். நல்லா கேமில் போய் உள்ள காம்படிஷன் நடக்கும், லோக்கல் காம்படிஷன் நடக்கும், இல்லை வந்து ஆகஸ்ட் 15 இந்த மாதிரி ஏதாவது நடக்கும். அதாவது சுதந்திர திருவிழா, குடியரசு திருவிழா, இந்த மாதிரி நேரங்கள்லாம் கேம் நடக்கும். கேம்புக்குள்ளே நடக்கும். காம்படிஷன் ஆப்போசிட்டில் 2-3 டீமாக பிரித்து அங்கேயும் நடக்கும். அதில் விளையாடுற வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் நம்ம ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்குது இல்லை, வேறு ஸ்டேட் போலீஸ்க்கும், சென்ட்ரல் போலீஸ்க்கும், அப்போ ஐடிபிக்கும், பிஎஸ்எஃப்க்கும், இந்த மாதிரி மெயின் சிட்டிக்குள்ளே பெரிய பெரிய காம்படிஷன் நடக்கும். ஆல் இண்டியா காம்படிஷன் நடக்கும், ஆல் இண்டியா போலீஸ் நடக்கும், ஸ்டேட் போலீஸுக்கும், சென்ட்ரல் போலீஸுக்கு நடக்கும். இந்த மாதிரி பெரிய பெரிய காம்படிஷன் நடக்கும். அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு பெருசாகவும் கிடையாது. அதுலேயும் செலக்டடு ட்ரேடு மட்டும் தான் கிடைக்கும். எல்லா ட்ரேடும் போக முடியுமான்னு கேட்டால் எல்லா ட்ரேடும் போகிறது ரொம்ப கஷ்டம். மெயினாக குக்கெலாம் போகிறதுக்கு 99% வாய்ப்பு ரொம்ப கம்மி. மற்ற ட்ரேட் நீங்கள் குக்காக இருந்தால் கூட போகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் நேஷனல் சர்டிஃபிகேட் இருக்கணும். உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து போகலாம். போனதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறத அடுத்து சொல்கிறேன். மற்ற இண்டோர் நடக்கிற, மற்ற லோக்கல் நடக்கிற காம்படிஷன்ஸ் எல்லாம் போகலாம். ஆனால் நீங்கள் கேம் பார்ட்டியாக மாற முடியாது. ஒரிஜினல் கேம் பார்ட்டியாக மாற முடியாது. இப்போ வந்து உங்களுக்கு நேஷனல் சர்டிஃபிகேட் இருக்குது, நீங்கள் ஒரிஜினல் கேம் பார்ட்டியாக மாறணும், கேம் ஒரு செக்ஷன், ஒரு ஃபோர்ஸாக மாறணும் அப்படின்னா, கேம்ஸுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. கராத்தே ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்குது,
பாடி பில்டிங் டீம்னு ஒன்று இருக்குது, கராத்தே டீம், பாடி பில்டிங் டீம், இந்த மாதிரி பாக்ஸிங் டீம், இந்த மாதிரி எல்லா ஃபோர்ஸ்லையுமே தனித்தனி டீம் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. அத்லெட் டீம், இந்த மாதிரி பல டீமுகள் இருக்குது. இதுக்கெல்லாம் பெரிய பெரிய ரெக்கார்டுகள் வேணும், நேஷனல் ரெக்கார்டுகள் வேணும். இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். சரி, ஓகே. ஒரு நேஷனல் ரெக்கார்டு இருக்குது, நீங்கள் இதுலேருந்து நீங்கள் இந்த இந்த பார்ட்டிக்குள்ளே போகணும், கேம் பார்ட்டிக்குள்ளே போகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து காம்படிஷன் நடக்கும். இப்போ உங்களுக்கு கராத்தே தெரியும், நேஷனல் லெவலுக்கு சர்டிஃபிகேட் இருக்கீங்க, கராத்தே தெரியும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். எனக்கு கராத்தே நேஷனல் சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன், நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்கணும் ஆஃபீஸில். நேஷனல் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட என்கிட்ட இருக்குது, நான் கராத்தேல அது மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட்டை அப்ளிகேஷன் கொடுத்து நான் கேம் பார்ட்டிக்கு கேம் ஜோனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை வந்து என்கொயரி பண்ணுவாங்க. உங்களை ப்ராக்டிக்கல் பண்ணுறதுக்கு உங்களை கூடுவாங்க. எங்கேயோ ஒரு சிட்டி, டெல்லியோ மும்பையோ சிட்டியில் கூப்பிடாம ப்ராக்டிஸை பார்ப்பாங்க, ப்ராக்டிக்கலை பார்ப்பாங்க, காம்படிஷன் கொண்டு போகிறவங்க வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அதில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேம் பார்ட்டிக்கு போயிடலாம். சரி, ஓகே. உங்களுக்கு கேம் பார்ட்டி போகிறதுக்கான வழி இதே தான். நீங்கள் என்ன ட்ரேடு போனாலும் சரி, இந்த ப்ரொசீஜர் கேம் பார்ட்டி போகிறதுக்கு. ஆனால் கேம் லோக்கலில் விளையாடுற கேம் விளையாடுறதுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது. சில பல குறிப்பிட்ட ஜிடிக்கு ஃபுல்லாக வாய்ப்பு கிடைக்கும். மற்ற ட்ரேடு, முக்கியமான ட்ரேடு, குக்கு, வாட்டர் கேரியர், இந்த மாதிரி ட்ரேடுக்கெலாம் ரொம்ப கம்மி வாய்ப்பு கிடைக்காது. நீங்கள் நேஷனல் ரெக்கார்டு வச்சுருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், நீங்கள் கேம் பார்ட்டியாக மாறலாம். ஆனால் அதே ட்ரேடு கான்ஸ்டபிள், வாஷர்மேனு, கான்ஸ்டபிள், குக்கு அப்படி தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு கேம் பார்ட்டியில் போயிட்டீங்கன்னா அந்த ட்ரேட் அப்படியே தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்கும். கேம் பார்ட்டியில் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன நடக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கராத்தேல தெரியும், பாக்ஸிங்கு, ஏதாவது ஒரு அத்லெட் ஏதாவது வச்சுக்கோங்க, காலைல ஒரு 2 பீரியடு இல்லை 3 பீரியடு ப்ராக்டிஸ் நடக்கும், பகல் பூரா ரெஸ்ட்டு. சாயந்தரம் 2 பீரியடு இல்லை 3 பீரியடு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இதுதான் வேலை. மற்ற எந்த வேலையும் கிடையாது. டூட்டிலாம் எதுவுமே கிடையாது. டூட்டி அங்கே போகணும், இங்கே போகணும், நைட் கார்டு பார்க்கணும், எந்த டூட்டியுமே கிடையாது. ப்ராக்டிஸு, ரெஸ்ட்டு, ப்ராக்டிஸு, ரொட்டேஷன் தான். ஒரு காம்படிஷன் நடக்குது, ஆல் இண்டியா காம்படிஷன் நடக்குது, வேறு மாதிரி மீட் நடக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு சிக்னல் வந்துடும், உங்களுக்கு நீங்கள் பார்ட்டி மொத்தமாக நீங்கள் வருதோ அங்கே நீங்கள் போய் நீங்கள் கேம் விளாட்லாம். இதுதான் ப்ரொசீஜர் கேம்களுக்கு. மற்றபடி நீங்கள் டேரெக்டாக வெளிலேருந்து நீங்கள் கேம் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் உள்ளே வரணும் அப்படிங்கிறது வேகன்சி ரொம்ப கம்மி. உங்கள் சர்டிஃபிகேட் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்குது, நேஷனாலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அழகாக ஒரு அப்ளிகேஷன் போட்டு ஆஃப்லைனில் போட்டு நீங்கள் இன்டர்வியூ எடுத்து ஃபிசிக்கல் பண்ணி பார்த்து, அதாவது என்ன இது உங்களுடைய சர்டிஃபிகேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராக்டிக்கல் பண்ணி காமிச்சு நீங்கள் உள்ளே வந்துடலாம். இவ்வளோ தான் ப்ரொசீஜர். ஆனால் இதில் வந்து இதில் ஒரு பார்ட்டியில் போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா ரெஸ்ட்டு கிடைக்கும். நல்ல ரெஸ்ட்டு கிடைச்சிது அப்படின்னா என்ன, ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, ரெஸ்ட் எடுப்பீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, இவ்வளோ ரொட்டேஷன். மற்றபடி எந்த ஒர்க்குமே கிடையாது. சரி, ஓகே. நீங்கள் லெவலுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நேஷனல் லெவலில் முடிச்சு ஒரு ஒலிம்பிக் அடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒலிம்பிக் அடிச்சிட்டிங்க, ஒரு ஒலிம்பிக் அடித்தாவே உங்கள் லைஃப் ஆட்டோமேட்டிக்காக மாற ஆரம்பிச்சிடும். ஓகே, நீங்கள் ஒரு ஒலிம்பிக் அடிச்சிட்டிங்க, ஏதாவது ஒரு கேம் துறையில் ஒலிம்பிக் அடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்களோ அதே டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு நீங்கள் எந்த ட்ரேடாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆஃபீஸர் கேட்டகரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் குக்காக இருந்தாலும் சரி, இல்லை வாட்டர் இருந்தாலும் சரி, ஏதாவது ட்ரேடாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து ஒரு கோல்டு மெடல் அடிச்சிட்டிங்க இந்தியாவுக்காக அப்படின்னா உங்களுக்கு ஆஃபீஸர் கேட்டகரி ரேங்க் கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கேம் நாலேஜ் இருக்குது, கேமில் திறமை இருக்குது, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு பணம் செலவு பண்ணுறதுக்கு வழிகள் இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதே டிபார்ட்மெண்ட்டில் உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் கவர்மெண்ட்டே செலவு பண்ணி ப்ராக்டிஸ் கொடுத்து, டைம் கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, எல்லாம் பக்காவாக ஃபிட் பண்ணி உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. அதனால் உங்கள் திறமை இருந்தது, வீட்டிலேருந்து பண்ண முடியல, பேக்ரவுண்ட் இல்லை, ஸ்பான்சர் இல்லை, அது இல்லை இதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வழியை ட்ரை பண்ணுங்கள். சம்பளமும் ஆச்சு, ஸ்பான்சரும் ஆச்சு, உங்களுக்கு ரெஸ்ட்டும் ஆச்சு, எல்லாம் லைஃபும் ஸ்மூத் ஆகி உங்களுக்கு இன்கம் சர்வீஸ் பண்ண மாதிரி ஆகிப்போச்சு. இவ்வளோதாங்க மேட்ரு. இதில் எப்படி உள்ளே போகிறதுங்கிறது வந்து க்ளோஸ் ஆகிற வரைக்கும் என்ன முடிச்சு சொல்லிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்து என்ன வீடியோ பண்ணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணி சொல்லுங்கள் எல்லாத்துக்கும். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.